ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் பிஷன் கி திலேரி. அப்படின்னா பிஷன்ஸ் போல்ட்னஸ். பிஷன்றது யாருன்னா 10-year old பாயோட நேம். இப்போ நம்ம லெசன் பார்ப்போம். அது ஒரு early மார்னிங் டைம். மவுண்டன் பின்னாடிலேருந்து சூரியன் எட்டி பார்த்தது. அதாவது சன்ரைஸ் ஆச்சு. 10-year old பிஷன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் டெய்லி இதே டைமுக்கு கர்னல் தட்டாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போவான். கர்னல் தட்டாவோட வைஃப் பிஷனுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார்மை ஒட்டியுள்ள ஆப்பிள் பழத்தோட்டத்தில் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வேலை எர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஷனுக்கு யாரோ ஷூட் பண்ண சவுண்டு கேட்டுது. அவன் ஃபுட்பாத்லேருந்து ரோடுக்கு நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் அங்கே சுற்றி பார்த்தான். யாருமே அங்கே இல்லை. யார் ஷூட் பண்ணாங்கன்னே அவனுக்கு தெரியல. கொஞ்ச தூரம் நடந்து போனப்ப திரும்பவும் அவனுக்கு ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்டுது. இந்த தடவை ஒன்று இல்லை, 2-3 தடவை கண்டினியூஸாக ஷூட் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்டுது. கன் ஃபயரோட சவுண்ட் அந்த என்டையர் வேலியிலையும் எதிரொலிச்சுது. இந்த சவுண்டு கேட்டு எல்லா பறவைகளும் பயந்துடுச்சு. அது வானத்தில் போயிட்டு சக்கரம் போல ரவுண்டாக ஸ்பின் பண்ணுச்சு. பிஷனும் பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பிஷன் அந்த இடத்துலயே அமைதியா நின்றுட்டு இருந்தான். அங்கிருந்து அவனுக்கு ஸ்டெப் ஃபார்மிங்கும் பழத்தோட்டங்களும் கிளியரா பார்க்க முடிஞ்சுது. அங்க வயல்ல வேலை செய்யற ஃபார்மர்ஸையும் அவனால பார்க்க முடிஞ்சுது. பயிர் அறுவடைக்கு தயாரா இருந்தது. மார்னிங் லேசான சன்லைட்ல வயல்கள் பார்க்கறதுக்கு கோல்டன் கலர்ல ஷைனிங்கா தெரிஞ்சது. பிஷன் யார் ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப மறுபடியும் அவனுக்கு கன் ஃபயரிங் சவுண்ட் கேட்டது. சடனா பிஷனுக்கு ஷூட்டிங் சவுண்டோட ரீசன் புரிஞ்சுது. கோதுமை பயிர் அறுவடைக்கு தயாரா இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு நிறைய கௌதாரி பறவைகள் வரும். ஹண்டர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியும். அதனால தான் அந்த பறவைகளை கொல்ல அவங்க அதிகாலையில வருவாங்க. லாஸ்ட் இயரும் ஹண்டர்ஸ் இதே மாதிரி தான் பல கௌதாரி பறவைகளை கொன்னாங்க. சில பறவைகளை எடுத்துட்டு போயிட்டாங்க, மீதி பறவைகளை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபார்மர்ஸ் வயல்களை அறுவடை பண்ணும்போது நிறைய செத்துப்போன பறவைகளும் காயமடைந்த பறவைகளும் பார்த்தாங்க. பிஷன் யோசிச்சான், எவ்வளவு தப்பான வேலைகளை இந்த ஹண்டர்ஸ் பண்றாங்கன்னு. அவனுக்கு புரிஞ்சுது, ஹண்டர்ஸ் தான் பறவைகளை கன்ஷாட் பண்ணாங்கன்னு. பிஷன் அந்த மரத்திலேருந்து தள்ளி வந்து ஃபார்மோட எட்ஜில் நடக்க ஆரம்பிச்சான். அவன் நடந்து போறப்ப ஹண்டர்ஸ்க்கு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த யோசிச்சுட்டே போனான். ஆனா அவங்களுக்கு எப்படி ஒரு லெசன் டீச் பண்றதுன்னு அவனுக்கு புரியல. இந்த மாதிரி யோசிச்சுட்டு நடந்து போறப்ப அவன் கால் பக்கத்துல ஏதோ மூவ் ஆகுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஒரு பறவை அடிபட்டு வீட் ஃபீல்டு கிட்ட வலியால துடிக்கிறத அவன் பார்த்தான். பிஷன் முட்டி போட்டு கீழே உட்காந்து அந்த அடிபட்ட பேர்டை எடுக்க போனான். அப்படி எடுக்க போகும்போது அந்த பேர்ட் பயந்து ஃபார்ம்குள்ள போயிடுச்சு. பிஷனுக்கு தெரியும், ஹண்டர்ஸால இந்த பேர்டை கண்டுபிடிக்க முடியாது. அடிப்பட்ட பறவையும் இங்கே துடிச்சு செத்து போயிடும்னு. அவன் அந்த அடிப்பட்ட பறவைய பிடிக்கிறதுக்காக ஸ்வெட்டரை கழட்டி பறவை மேல போடுறதுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருந்தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப ஸ்வெட்டரை அந்த பறவை மேல போட்டான். அந்த பறவை ஸ்வெட்டர்ல சிக்கினப்ப பிஷன் அதை பிடிச்சிட்டான். பிஷன் அந்த பறவைய நெஞ்சோட அணைச்சி ஃபார்ம்ல இருந்து வெளியே வந்து ஹில்ல நோக்கி ஓடுனான். அவனுக்கு ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி அவன் வேகமா ஓடுனான். கர்னல் தத்தாவோட வீட்டுக்கு போற வழியில ஒரு பக்கம் வீட் ஃபீல்டும் இன்னொரு பக்கம் முள்கம்பியும் இருந்தது. பிஷன் நினைச்சிருந்தா கர்னல் தத்தாவோட வீட்டுக்கு முள்கம்பி வழியா போக முடியும். அவன் அந்த பறவைய 2 கையால பிடிச்சிட்டு இருந்தனால அவனால குனிஞ்சி போக முடியல. அவனுக்கு அந்த பறவைய பிடிச்சிட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஹண்டர்ஸ் அவனை பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக வயல்ல ஒளிஞ்சி ரகசியமா நடக்க ஆரம்பிச்சான். அவன் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போதே பின்னாடிலேருந்து லவுட் வாய்ஸ் ஒன்று கேட்டுது. பாய் நில்லு, இல்லனா நான் உன்னை சுட்டுடுவேன். அந்த சத்தம் கேட்டு பிஷன் நிக்கவே இல்லை. அவன் அமைதியா நடந்து போயிட்டு இருந்தான். நிக்கிறியா இல்லையா அப்படின்னு அந்த பர்சன் மறுபடியும் கத்தி பேசினாரு. அதற்குள்ள பிஷன் முள் கம்பி கிட்ட போயிட்டான். அவன் ஹார்ட் ஃபாஸ்டா பீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.
முன்னோக்கி நடந்து போறது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனாலும் அவன் நிறுத்தல, எந்த பதிலும் கொடுக்கல. அப்ப பிஷனுக்கு யாரோ வெயிட்டான ஷூ போட்டுட்டு அவனை ஃபாஸ்டா அப்ரோச் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டுது. ஹண்டர் பின்னாடிலேருந்து கோவமா கத்திக்கிட்டே வந்தான். அவன் என்ன கத்துனானா, நீ எப்படி என்னோட பறவைய, அதாவது என்னோட இரைய திருடிட்டு போவன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். பிஷனுக்கு தப்பிக்கிறதுக்கு பாதையே இல்லை. அவன் ரோடு வழியா நடந்து போயிருந்தா ஹண்டரால கிளியரா பார்த்திருக்க முடியும். அதனால அவன் வயல்ல இருக்கிற சின்ன வழியில நடந்து போக முடிவெடுத்தான். வயல்ல நடந்து போறப்ப அங்க நிறைய முள்ளு செடிகள் இருந்தது. பிஷன் அந்த முள்ளு செடிகள் இருக்கிற பாதையில முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து போகும்போதே அவனுக்கு கையிலையும் கால்லையும் முள்ளு செடியால பல கீறல்கள் ஏற்பட்டுச்சு. அந்த கீறல்கள்ல இருந்து பிளட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் போட்டுட்டு இருந்த ஷர்ட்ல இருந்த ஒரு பக்க கையும் கிழிஞ்சிடுச்சு. அவனுக்கு தெரியும் ஷர்ட் கிழிஞ்சதுன்னா அம்மா திட்டுவாங்கன்னு. இருந்தாலும் அவனுக்கு என்ன சந்தோஷம்னா, இப்ப வரைக்கும் அந்த பறவையோட உயிரை அவனால சக்சஸ்ஃபுல்லா காப்பாற்ற முடிஞ்சதுன்னு. முள்ளு செடியிலேருந்து வெளியே வந்த உடனே அவன் யோசிச்சான், எப்படி நம்ம ஹில் கார்னர்ல இருந்து கீழே வர்றதுன்னு. ஹில் கார்னர்ல கிராஸஸும் அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்லாம பனி காரணமா அது ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது. பிஷன் ரொம்ப டயர்டா இருந்தான். அவன் அங்கேயே ஒரு ஓரமா உக்காந்தான். அவன் உக்காந்துட்டு இருந்தப்ப யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டு கேட்ட உடனே அவன் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிட்டே இருக்கும்போது அவன் பாதி ஹில்ல கிராஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி ஓடுனனால அவனுக்கு ஸ்வெட் அதிகமா வந்தது. ஸ்வெட்னால அவனோட ட்ரெஸ் நனைஞ்சுது. ஆனாலும் அவன் நிறுத்தல. எப்படியோ அவன் கர்னல் தத்தாவோட ஃபார்ம் ஹவுஸ் பேக்யார்டை ரீச் பண்ணிட்டான். அந்த பேக்யார்டோட டோர் திறந்திருந்தது. அவன் ஒரு பாம் ட்ரீல ஏறி ஃபார்ம் ஹவுஸ்குள்ள போயிட்டான். அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பேர்டை நெஞ்சோட அணைச்சி வச்சிட்டு இருந்தான். ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப சைலண்டா இருந்தது. அப்ப கிச்சன்ல இருந்து ப்ரெஷர் குக்கரோட விசில் சவுண்ட் கேட்டுச்சு. கோழி அதோட பெட்டகத்துல இருந்தது. குலாப் சந்த் கர்னல் தத்தாவோட ஹெல்ப்பரா இருக்கலாம். அவரு ஃப்ரண்ட் வராண்டாவை கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. சடனா கர்னல் தத்தாவோட அல்சேஷன் டாக் லவுடா கத்த ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போதுதான் இப்படி குறைக்கும். பிஷனுக்கு புரிஞ்சிருச்சு, ஹண்டர்ஸ் இங்கதான் வராங்கன்னு. அவன் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்தான், அந்த பறவைய எங்கேயாவது ஹைட் பண்ணி வைக்கலான்னு. ஒரு பக்கத்துல ஷெட்டுக்கு அடியில நிறைய குப்பை இருந்தது. அதுல ஒரு உடஞ்ச கூட பிஷனுக்கு தெரிஞ்சது. அவன் ஓகே, இந்த பாஸ்கெட்குள்ள பறவைய ஒளிச்சு வைக்கலான்னு யோசிச்சுட்டு பாஸ்கெட்குள்ள பறவைய வச்சு ஸ்வெட்டரால மூடிட்டான். அடிப்பட்ட பேர்ட் ரொம்ப பயந்தனால அது அமைதியா இருந்தது. அந்த பேர்டை ஹைட் பண்ண அப்புறம் பிஷன் இப்ப வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நினைச்சான். ஆனா அவன் ஹண்டர்ஸ் முன்னாடி வர விரும்பல. எனவே ரூஃப்ல உட்காந்துக்கிறது நல்லது அப்படின்னு அவன் நினைச்சான். ஏனியே இல்லாம ரூஃப்ல ரொம்ப ஈஸியா ஏறிட்டான். அவன் பெரும்பாலும் இந்த ஷெட்டோட ஸ்லோப்பிங் ரூஃப்ல ஏறுவான். பிஷன் அங்க பக்கத்துல இருந்த உட்டன் கம்பத்தை பிடிச்சி குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டே போய் ரூஃபை ரீச் பண்ணிட்டான். ரூஃப்ல இருக்கிற டைல்ஸ் ஸ்லோப்பிங்கா இருந்தது. எனவே அவன் சிம்னி பின்னால ஹைட் பண்ணிக்கிட்டான். அவன் ஹைட் பண்ணது யாருக்கும் தெரியல. ஆனா அவனுக்கு அங்கிருந்து எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அவன் மேலேந்து 2 ஹண்டர்ஸ் நடந்து வர்றத பார்த்தான். 2 ஹண்டர்ஸ பார்த்து கர்னல் தத்தாவோட அல்சேஷன் டாக் ரொம்ப சத்தமா குறைக்க ஆரம்பிச்சுது. கர்னல் தத்தா டாக வாய மூட சொல்லி ஸ்கோல் பண்ணாரு. ஆனா அது கேட்கவே இல்லை. நாய் பின்னாடி இருக்கிற 2 கால்ல நின்னுட்டு குறைக்க ஆரம்பிச்சுது. 2 ஹண்டர்ஸும் பக்கத்துல வந்தப்ப கர்னல் தத்தா ரஃப் வாய்ஸ்ல கேட்டாரு, நீங்க யாரு? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. சார், நாங்க ஹண்டர்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஹண்ட் பண்ண நாங்க இங்க வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, உங்களோட கன் ஷாட் சவுண்டு தான் மார்னிங்ல இருந்து எதிரொலிக்குதா அப்படின்னு கேட்டாரு. ஆமாஞ்சி, நாங்க லைசன்ஸ்டு கன்ஸ் வச்சிருக்கோம். வில்லேஜ் ஹெட் மாதவ் சிங்குக்கு எங்களை தெரியும். கர்னல் கிண்டலா கேக்குறாரு. நீங்க வருஷம் வருஷம் வேட்டையாட வருவீங்களா? ஆமா, நாங்க தான் வேட்டையாட வருவோம். இப்பதான் ஒரு பையன் நாங்க ஹண்ட் பண்ண ஒரு பேர்டை எடுத்துக்கிட்டு இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நாங்க அந்த பையனை தான்
தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இவ்வளவு பறவைகளை கொல்றீங்களே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கர்னல் தத்தா கேட்டார். இது ஒரு சிம்பிள் மேட்டர் சார், நாங்க அதை சாப்பிடுவோம் அப்படின்னு செகண்ட் ஹண்டர் சொன்னான். ஹண்டர் கொஞ்சம் நிறுத்தி சொன்னா, இப்ப அந்த பையனை கண்டுபிடிங்க ஐயா, அவன் இங்க எங்கேயாவது தான் மறைஞ்சிருப்பான். கர்னல் தத்தா அவங்க 2 பேரும் சொன்னதை செவி சாய்க்காம கோவமா சொன்னார். நீங்க என்ன ஆளு, ஒவ்வொரு வருஷமும் வந்து நிறைய பேர்ட்ஸை கொல்றீங்க, சில பேர்ட்ஸை நீங்க சாப்பிட்றீங்க, அடிப்பட்ட மீதி பேர்ட்ஸை இங்கேயே விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த பேர்ட்ஸ் வலியால துடிச்சு செத்து போயிடுது. கிராப்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது செத்து போன பேர்ட் எல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. கர்னல் தத்தாவோட இந்த பேச்சை கேட்டு அந்த 2 ஹண்டர்ஸும் பயந்துட்டாங்க. கர்னல் அவங்கள அப்படி திட்டுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கர்னல் தத்தா அவங்கள இதோட விடல. இன்னும் என்ன சொன்னாருன்னா, பறவைகளை கொன்னுட்டு அடிப்பட்ட பறவைகளை விட்டுட்டு போறது தைரியம் இல்லா செயல். நீங்க 2 பேரும் இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொன்னாரு. இங்க எந்த பேர்டும் கிடையாது, நீங்க கிளம்புங்க, ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. பிஷன் சிம்னிக்கு பின்னால இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். 2 ஹண்டர்ஸும் எதுவும் பேசாம திரும்பி போயிட்டாங்க. கர்னல் தத்தா அவரோட ஹெல்ப்பர் குலாப் சந்த் கிட்ட மெடிசன் ஸ்ப்ரே பண்ற மிஷினை எடுத்துட்டு வர சொன்னார். பிஷன் ரூஃப்ல இருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் அந்த பேர்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எஜமானியை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். மேடம், சீக்கிரம் வாங்க, இந்த பறவைக்கு அடிபட்டிருக்கு. பிஷன் கத்துற சவுண்டு கேட்டு கர்னல் தத்தா உள்ள வந்து சொல்றாரு, அந்த பறவையை திருடிய பையன் நீதானா அப்படின்னு கேட்டாரு. பிஷன் சொன்னா, என்ன பண்றது பாபுஜி, அந்த பறவைக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, நான் அதை கொண்டு வரலனா அது செத்து போயிருக்கும் அப்படின்னு சொன்னான். இப்ப அந்த பறவையை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கர்னல் கேட்டாரு. இதை நான் வளர்ப்பேன் அப்படின்னு பிஷன் சொன்னான். கர்னல் லைட்டா ஸ்மைல் பண்ணாரு. அடிப்பட்ட பேர்டை அவர் பார்த்தாரு. அதோட ஒரு ஃபெதர் உடஞ்சிருந்தது. அந்த ஃபெதர் உடஞ்சிருக்கனால அந்த பேர்டால இப்ப பறக்க முடியாது. போ, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா அப்படின்னு கர்னல் தத்தா பிஷன் கிட்ட சொன்னாரு. பிஷன் ஓடி போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வந்தான். கர்னல் தத்தா அந்த பறவையோட காலை கிளீன் பண்ணாரு. அதுக்கப்புறம் மெடிசன் அப்ளை பண்ணாரு. ஃபெதரை விரிச்சிட்டு அது மேல டேப் போட்டுறாரு. அந்த டேப் ஓட்டுனனால அதிகமா ஃபெதர்ஸை மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்பதான் அந்த பறவைக்கு அடிபட்டது சரியாகும். அவர் பிஷன் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த பேர்டுக்கு மேரிகோல்ட் லீவ்ஸோட ஜூஸை ஒரு நாளைக்கு 2 to 3 times நீ வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அந்த பறவைக்கு குயிக்கா சரியாகும். அதுக்குள்ள கர்னல் தத்தாவோட வைஃப் ஒரு கிண்ணத்துல கஞ்சி கொண்டு வந்தாங்க. அந்த கஞ்சிய அந்த பறவைக்கு கொடுத்துக்கிட்டே சொன்னாங்க, பிஷன், டெய்லி இந்த கஞ்சிய இந்த பறவைக்கு கொடு, இந்த பறவைக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீ இந்த மாதிரி கஞ்சி கொடுத்தனா அது டெய்லி உன் பின்னாடியே சுத்தும் அப்படின்னு கர்னல் தத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. கர்னலோட வைஃப் பிஷன் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு தெரியுமா இந்த பேர்ட் எப்படி பேசும்னு? பிஷன் அவன் கைய வாயில வச்சு பேர்ட் எப்படி கத்துவோம் அது மாதிரி சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். குவாக் குவாக் குவாக். இந்த சவுண்டை கேட்டு கர்னல் தத்தா லவுடா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கர்னலோட வைஃபும் அவங்களோட சாரியோட பல்லுவ வாயில மூடி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஷனும் சிரிச்சுக்கிட்டே மான் மாதிரி குதிச்சுக்கிட்டே அந்த பேர்டை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டை நோக்கி ஓடி போனான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன், பிஷன் கி திலேரி. இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, பிஷன்ற பையன் எவ்வளோ போல்டா ஹண்டர்ஸ் கிட்டேருந்து இந்த கௌதாரி பறவையை காப்பாத்தி கர்னல் தத்தாவோட வீட்டில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணான்ற விஷயத்த பார்த்தோம். இந்த லெசனை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.